ஒரு காலத்தில் ஒரு மீனவனும் அவன் மனைவியும் கடற்கரையோரத்தில் ஒரு குடிசையில் ஒன்றாக வாழ்ந்தனர். மீனவன் தினமும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்வான். ஒரு நாள் அவன் வலையில் ஒரு பெரிய தட்டை மீனை கண்டான். அது, மீனவனே, நான் சொல்வதைக் கேள். நான் உண்மையான மீன் அல்ல, ஆனால் ஒரு மாய மீன். நான் சுவையாக இருக்க மாட்டேன். தயவு செய்து என்னை மீண்டும் தண்ணீருக்குள் விட்டுவிடு. சரி, நீ அதிகம் பேச வேண்டியதில்லை. நீ பேசுவதைக் கேட்டே நீ ஒரு மாய மீன் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்றான் மீனவன். பின்னர் மீனவன் தட்டை மீனை தண்ணீரில் போட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பி சென்றான். அங்கே அவன் மனைவி, இன்று ஏதாவது மீன் பிடித்தீர்களா என்று கேட்டாள். நான் ஒரு தட்டை மீனை பிடித்தேன், ஆனால் அது மந்திர மீன் என்று சொன்னது. அதனால் நான் அதை விட்டுவிட்டேன் என்றான் மீனவன். அப்படியானால் நீங்கள் ஏதாவது வரம் கேட்டீர்களா என்று மனைவி கேட்க, இல்லை என மீனவன் கூறினான். நம் குடிசையில் துர்நாற்றம் வீசுகிறதல்லவா? உங்களுக்கு கூட இதை விடுத்து ஒரு எளிய வீட்டில் வசிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். நீங்கள் சென்ற அந்த மந்திர மீனிடம் உங்கள் ஆசையை கேளுங்கள். அது நிச்சயமாக நமக்கு ஒரு வீட்டை தரும். மனைவியின் விருப்பத்தை கேட்ட மீனவன் கடலுக்கு சென்று மாய மீனை வரவழைத்தான். அது வந்தவுடன் அவன் தனது விருப்பத்தை கோரினான். அது அவன் விருப்பத்தை நிறைவேற்றியது. அவன் தனது இருப்பிடத்திற்கு திரும்பிய போது அது இப்போது அதே குடிசை அல்ல, ஆனால் ஒரு சிறிய வீடாக மாறியிருந்தது. அவர்கள் ஒரு வாரம் வரை அவர்களது வசதியான சிறிய வீட்டில் வாழ்ந்து மகிழ்ந்தனர். பின்னர் அவனது பேராசை கொண்ட மனைவி கோட்டையில் வாழ விரும்பினாள். மேலும் மந்திர மீனிடம் அதை கேட்க தன் கணவனை அனுப்பினாள். தயக்கமாக இருந்தாலும் மீனிடம் அதையே ஆசையாக சொல்லி அவள் ஆசையை இன்னொரு முறை நிறைவேற்றினான். அவன் தனது குடிசைக்கு திரும்பி வந்தபோது அவனது மனைவி விரும்பியபடி அது கோட்டையாக மாறி இருந்தது. புதிதாக கிடைத்த ஆடம்பரத்தை அவள் அனுபவித்தாலும் அவளுடைய பேராசை அதோடு நிற்கவில்லை. மீனிடம் தன்னை ராணியாகவும் பின்னர் பேரரசியாகவும் ஆக்கும்படி தன் கணவனை கட்டாயப்படுத்தினாள். மீனவன் எதை கேட்டாலும் அந்த ஆசையை மீன் நிறைவேற்றியது. ஆனால் மீனவனின் மனைவி இயற்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறினாள். தான் கட்டளையிட்டால் மட்டுமே சூரியன் உதிக்க வேண்டும், அவள் கட்டளையிட்டால் மட்டுமே சந்திரன் அஸ்தமிக்க வேண்டும் என்று கூறியதால் அதுவரை காத்து வந்த பொறுமையை மீன் இழந்தது. மாய மீனிடம் தன் மனைவியின் இயற்கையை கட்டுப்படுத்தும் பேராசையை மீனவன் கேட்டபோது அது அவனை மீண்டும் பழைய நிலைக்கு செல்லும்படி சாபமிட்டது. மீனவன் திரும்பி வந்தபோது அவனுடைய மனைவி சோகமாக தங்கள் குடிசையில் அமர்ந்திருப்பதை கண்டான். அதுவே அவர்களுக்கு நிலையானது ஆனது. பேராசை பெருநட்டம் என்ற பழமொழிக்கு அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம்.